சீட்டுதான் 100 வெங்கட 40 நாங்கள் ஓடாமல் இருக்கிறோம். சரியான முடிவு வேணும் எங்களுக்கு. எங்களால் சிடிபியில் ஓட அவனுக்கு சரியான டைம் இல்லை. வேணும்ன்ற டைம் அவன் நினைச்ச டைமுக்கெல்லாம் தூக்கி போட்டு போகிறான். நாங்கள் இந்த வெளி கிடைக்க எங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னே தூக்கி போடுறான். அப்போ அவங்களோட ரேஸ் ஓட்டி நாங்கள் சனத்தை தான் கஷ்டப்படுத்துகிற மொழியும் நாங்கள் இவங்க சேவையாக அவங்களால எங்களுக்கு செய்ய முடியும். இவங்க எங்களுக்கு இருந்த மொழியை 40 நிமிஷத்தில் இங்கேருந்து எடுத்தால் 2 மணி நேரத்தில் யாழ்ப்பாணம் வராங்க. நாங்கள் 3 மணி நேரம் தான் டைம் யாழ்ப்பாணத்துக்கு. நாங்கள் 3 மணி நேரம் போது எங்களுக்கு 2 மணி நேரம் எங்களை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு முதல் முக்கியமான அவங்களோட டாக்டர் தான் பண்ணி விடுறாங்க. சனத்துக்கு நாங்கள் சிடிபியில் தொட்டால் அவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கொண்டு நாங்கள் அடித்தோம்னு சொல்லி வர்றாங்க. அப்போ போலீஸ் அவங்களுக்கு சார்பாக அவங்களோட பக்கம்லாம் கதைக்கிறாங்க. அவங்க முதல் வந்து அட்மிட் ஆகிறாங்க ஹாஸ்பிட்டலில். நீங்கள் எங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் போலீஸ் தெரியலை. எங்களுக்கு சரியான முடிவு வேணும். நாங்கள் முடிவு எடுத்தால் தான் இது ஓடலாம். முடிவு வர மட்டும் நாங்கள் இப்படி எந்த ஒரு அதிகாரிகள் வந்து எங்களோட கதைக்கிறே இல்லை. இங்கே நடக்கிற பிரச்சனை எந்த அதிகாரிக்கும் தெரியாது. அவங்களோட பாட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் சண்டை பிடிச்சி ரோட்டில் பிரச்சனை பட்டு தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் மற்ற ஸ்கூல் பிள்ளைகள்லாம் ஏற்றுறது இல்லை. ஒரு ஸ்கூல் பிள்ளைலாம் அவங்க ஏற்றுறது இல்லை. ஸ்கூல் பிள்ளைல விட்டுட்டு போய் ஸ்கூல் பிள்ளைல வேணா சைட் பண்ணி விட்டு சனத்தை பண்ணி ஏற்றிட்டு போகிறாங்க. ஸ்கூல் ரோட்டில் அந்த டைமுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போக இல்லாது. நாங்கள் தான் அந்த பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போய் இருக்கிறோம். என்ன ஸ்கூல் பிள்ளைகள் காசு கொடுத்து சில பிள்ளைகள் காசு கொடுத்து சில பிள்ளைகள் காசு கொடுக்குறோம். அந்த காசு கொடுக்காத பிரச்சனை காட்டி அவங்க விட்டுட்டு போகிறது ஸ்கூல் பிள்ளைகளை மொத்தம். முக்கிய காரணமாக நாங்கள் தனியாக இடம் இருக்கிற காரணம் வேண்டாம். நேற்று 5:45 ட்ரெயின் பிரச்சனையில சம்பந்தமாக சிடிபிக்காரருக்கும் எங்களோட டிரைவரும் கண்டக்டரும் ஒரு ஆளுக்கும் முரண்பாடு நடந்தாரு. அவர் எங்களை சாரை நடந்ததில் எந்த பிள்ளை இல்லாதாலும் கொண்டை அவர் போய் போலீஸில் என்டிஏ போட்டு எங்களோட சாரதி நடத்தினதை கொண்டை ஜெயிலில் போட்டுருக்கிறோம். அது சம்பந்தமாக இந்த பிரச்சனைகளால் ஒரு இணைந்த சேவை இல்லாமல் தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் மத்தியில் பிரச்சனைகளாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த புறக்கணிப்பை செய்வதற்கு முன்வந்திருக்கிறோம். இவ்வளோ அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதோட செய்தும் ஜனாதிபதியுடைய ஓர்டர் அவர் சொல்லியும் இதில் செவி சாய்க்காமலும் யாழ்ப்பாணத்தில் நீதிபதி அவர்கள் சொல்லியும் அதுகளை செவி சாய்க்காமலும் எங்களோட வேட்டைக்கு போட்டியாக தான் இந்த சொல்ல செய்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல நிர்பந்தத்துக்கு அவை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த போராட்டம் செய்து இதை செய்தும் எங்களை சாரதி நேரத்தில் உடனடியாக விடுதலை செய்யும் நாங்கள் புறக்கணிப்பு செய்யும். 5:10 5:45 எங்களை தனியாருக்கு டைம். 6 மணிக்கு டிடிபி டைம். தனியாரை வந்து 5:45 எடுத்துக்கொண்டு ரோட்டால் நிறுத்தும் போது டிடிபி இருந்து 5 பேர் வந்து தனியாருக்கு வந்து வேற வந்த இடத்துல வந்து எங்கள்கிட்ட தோழி ஆஃப் என்ன செய்யாருன்னு சொன்னால் அந்த பஸ்ஸை வெட்டி தான் போவோம். ஓட மாட்டாங்க, ஊட்டிக்கு போவாங்க. நான் 2 மத்திய யாழ்ப்பாணம் போகணும்னு சொல்லி அவங்க பேக்கை போய் இழுத்துருக்கிறாங்க. டிடிபி கண்டக்டர் விலை கேட்குறாரு. எங்கட சாரதி செய்யணும்னா கேன் பேக்கை போட்டுட்டு வந்து உடனே எங்கட பஸ்ஸில் ஏறுறாக்குல மறைக்கிறதுக்கு வயலாது. அது இன்னொரு இறங்கி வந்து வரீங்க மறைக்கல சொந்த கூடாதுன்னு சொல்லி தள்ளி விட்டது மட்டும்தான். அவர் அடிக்கவா கொள்ளவே இல்லை. ஏன்னா அதுக்காண்டி அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பெஞ்சு அழைப்பு கூட அந்த ஒரு வழி கூட பண்ணி அட்மிட் பண்ணியிருக்கேன். அட்மிட் இல்லை. நடந்த சம்பவம் 5 மணிக்கு போய் எட்டி போட்டது 10 மணிக்கு டிக்கெட் பட்டு பட்டு இப்போ முதலாவது வாரம் மாற்றப்படுது. அங்கே அவருக்கு இதுவும் இல்லை. ஆனால் கேட்டால் மத்திய டிக்கெட் பட்டி நான் கேட்டால் என்ன சொல்லிடுறேன்டா அவர் அட்மிட் பண்ணிட்டு இங்கே அட்மிட் பண்ணியிருக்குது. அதை செய்து கைக்கு சொல்லி அவருக்கு எந்த வாங்கி வேலை இல்லை. இது ஒரு அலட்சணியாக வெளியேன்றா சொல்லுவோம். 6 மணிக்கு இருக்காங்க. 6 மணிக்கு எடுக்கிறவன் 5:50 6:50 வரான். கிளர்ச்சிக்கு 50 வரான். 75 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷத்தை ஓடுறான் டிடிபி. 1 கிலோமீட்டர் 1 நிமிஷத்தை ஓடுறான் டிடிபி. 2 மத்தியாலம் ஓடுறான். அவன் சொல்கிறான் ஓட மாட்டான், ஓட்டிட்டு போவான். நாங்கள் வெட்டி போவோம். நான் 2 மத்தியாலம் போக முடியும் டைம் இல்லைன்னு சொல்கிறான். சரி அங்கே ஜெட் ஒன்று கதையில் நான் சொல்கிறேன். நீ மட்டும் சொல்லித்தானே உங்களுக்கு வட்டி ஓடலாம் சொல்லித்தானே அதில் இருக்கிறது. அதில் எங்கட நான் கூட அவர் என்ன இருக்கிறாங்களே 2 பவுன் அடி பார்க்குறேன். அன்றைய சொல்கிறேன் எனக்கு நான் கொடியும் அது இருக்குதுன்னு சொல்கிறான். எனக்கு 3:20 டைம். அவன் 3:30 டைம் கிடக்குறது 3:40 டைம் அவனுக்கு 4:05 கொடியாக ஏமாந்துட்டான். கொடியாக சால்பா எத்தனை கிலோமீட்டர் சார்? 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷத்தில் ஓடுறான் டிடிபி. எப்படி நாங்கள் ஓடுறது?
பணியாரத்தில் வந்தாங்கன்னா பவுனியா மட்டும் பாருங்கன்னு சொல்லுவான். பழம் ஏற்ற மாட்டான், தெக்கச்சி ஏற்ற மாட்டான், பிள்ளைல ஏற்றல இல்ல நாங்கெல்லாம் ஏற்றுறாங்க. உங்களுக்கு தேவைன்னு சொல்றோம். காலம்புல பாருங்க ஒவ்வொரு போன 25-30 பிள்ளைங்க யார் ஏற்றுவோம்? தனியார் இருக்காரா ஏற்றுவான். அவன் மட்டும் யாழ்ப்பா மட்டும் நாங்கெல்லாம் மக்கள் சேவை செய்யறோம். நாங்களாம் மக்கள் சேவை நாங்கள் செய்யறோம். சம்பளம் இல்லாம நாங்களாம் போயிட்டாங்க. அவன் பெரிய கோட்டை பார்த்து பெரிய வேலை எடுக்கிறான். நாங்கள் திருப்பி 10 நிற்கிறதுக்கு வந்து நாங்கள் நேரம் நான் அடுத்த அங்கே வரைக்கும் 4,550 இங்கே போய் 6,000 சம்பளம் இல்லை. சம்பளம் இல்லை தான் சேர்ந்துருக்கோம். எங்களுக்கு நல்ல முடிவு போகணும். 6 மணிக்கு இருக்கான் ஜிடிபி, 6:10 ஜிடிபி இருக்கான், 6:20 இருக்கான், 6:30 6:10 ஜிடிபி. அப்படி தனியான ஒரு வழிமாட ஜிடிபி சரியான வழிமாட ஜிடிபி கூட 6 பாராஞ்சு அடிக்கிறான். அங்கே இது பாரா 4 மத்தியம் ஓடி இங்கே வரான், இங்கே 2 மத்தியம் அங்கே போகிறான். 2 பஸ் பட்டுது, 3 மத்தியம் அவருக்கு 2 பஸ் பட்டுது. அப்ப எத்தனை ஓடுறாங்க? ரவிக்காரன் தான் பிடிக்கிறான். வர வெள்ளக்கோட்டை கொட்டுற, கருத்தா கோடு கொட்டுற, அவட்ட கோட்டை இறக்குறாரு, எங்களை தான் பிடிக்கிறான். ஆனால் சீனிக்கா பிடிக்கிறானே இல்லை. அவன் ரவிக்கானுக்கே மஞ்சள் கொள்ள ஓட்டை பண்ணிட்டு போவான். ரவிக்கான் பார்த்துட்டு பேசாம இருக்கான். எங்களை தான் கை ஸ்பீட்டாக பிடிக்கிறான். இல்லை எங்களுக்கு எல்லா வளர்த்தாலும் எங்களை தான் கூட ஆக்க மாட்டாங்க. வழியே இதுக்கு ஒரு நியாயமில்ல, ஒரு நீதிமில்லாம் இருக்கு. இது சரியான நீதி வேணும் எங்களுக்கு. நாங்கள் நம்மளெல்லாம் ஊடகமில்ல இதுக்கு முடிவு வேணும். டிரைவரை கான்ட்ராக்டருக்கு சரியான முடிவு வேணும். அதுக்காக தான் சரியான நியாயம் வேணும். சொன்னதை கொடுத்து அவர்களை புடுங்கான